வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் மானியம் மீண்டும் நடைமுறை, அரசாங்கம் எடுக்கவுள்ள முடிவு. கோர விபத்து ஒன்றில் இளைஞர்கள் 2 உயிரிழப்பு. ரத்னல் ஆணையில் தீப்பரவல். நீரில் மூழ்கி 1 உயிரிழப்பு. டெங்கு பரவலை தடுக்க அதிரடி, 4672 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு. கல்கிசியில் துப்பாக்கிச் சூடு. பெண் புற்றுநோயாளி மீது மருத்துவர் ஈவிரக்கமின்றி தாக்குதல். கட்டாரில் இலங்கையர்கள் 3 திடீர் மரணம். உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய நிலை வரும், சில உயர் அதிகாரிகளுக்கு அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். வளைகுடா பகுதியில் மீண்டும் ஏற்பட்ட மோதல்களால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான எரிபொருள் மானியத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் வளைகுடா பகுதியில் நிலைமை சீரடைந்ததனால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் 3 மாதங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த எரிபொருள் மானியத்தை ஜூன் மாதத்தில் அரசு முடிவுக்கு கொண்டு வந்தது. இருப்பினும் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரிப்பதனால் அதன் சுமை மக்கள் மீது சுமத்தப்படுவதை தடுப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தற்போதுள்ள எரிபொருள் விலையை மாற்றாமல் அதற்கான கூடுதல் செலவை அரசு ஏற்க வேண்டியிருக்கும். முந்தைய மானிய திட்டத்தின் கீழ் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மற்றும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டதற்காகவும் அரசு 57 ரூபாய் பில்லியன் ஒதுக்கியிருக்கிறது. முந்தைய மானிய திட்டத்தின் கீழ் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் மற்றும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. இதற்காக அரசு 57 பில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருந்தது. இது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 14% மேல் அதிகரித்துள்ள நிலையிலும் இதற்கிடையில் ரஷ்யாவின் அரசுடன் தொடர்புடைய 2 நிறுவனங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்து கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை வழங்க முன்வந்துள்ளன. சந்தையில் ரஷ்யா நிறுவனங்களின் நுழைவு போட்டியை அதிகரிப்பதோடு உள்நாட்டு எரிபொருள் விலைகளை நிலையாக பராமரிக்கவும் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரான மொரககேனா வீதியில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று டேப்பருடன் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று காலை சுமார் 2:30 மணியளவில் ஹொரான மொரகேகென வீதியில் உள்ள கனன்வில்ல விகாரை அருகே இடம்பெற்றுள்ளது. 25 மற்றும் 17 வயதுடைய தெல்சான் மதுசாரா ஜனவரத்தின மற்றும் உதிச செத்மின என்ற 2 இளைஞர்களே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்து குறித்த விசாரணையில் மேலும் தெரிய வருவதாவது, கொரானா பகுதியில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த அந்த 2 இளைஞர்களும் கனன்வில வளைவில் திரும்பி விருந்த போது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோட்டார் சைக்கிள் வலதுபுற பாதைக்குள் விலகி எதிர் திசையில் வந்த மணலேற்றி சென்ற ஒரு டிப்பருடன் மோதியுள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளை பயணித்த 2 இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர். விபத்தை தொடர்ந்து டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இன்று கொரானா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகிலுள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தீயணைப்பு சேவை திணைக்களம் 2 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்துக்கு அனுப்பியுள்ளது. தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையால் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் ஏற்பட்ட சேதம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நொஜியாகம ஆந்தரவெவ பகுதியில் நீரில் மூழ்கி 1 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் ஆந்தரவெவ பகுதியை சேர்ந்த 62 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் கடந்த 17ஆம் தேதி இரவு தனது வீட்டுக்கு அருகிலுள்ள கல்குவாரி குட்டை ஒன்றில் மீன்பிடிக்க சென்றிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அந்த கல்குவாரி குட்டையிலிருந்த மீன்பிடி வலையொன்றில் சிக்கியிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் தங்களது இருப்பிடங்களை சுற்றிலும் நுழம்புகள் பெருகுவதற்கு ஏதுவான சூழலை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் இதுவரையிலும் 4672 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்காக காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் இணைந்து முன்னெடுத்து வரும் சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கும் போதே காவல்துறை ஊடக பிரிவு இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது.
இதன்படி நாடு முழுவதும் உள்ள 48 காவல்துறை பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொது பாதுகாப்பு சபைகள் ஊடாக டெங்கு ஒழிப்புக்கான சிரமதான பணிகள், விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் சட்டத்தின் நிலைநாட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றை தீவிரமாக முன்னெடுக்குமாறு ஏற்கனவே உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. டெங்கு காரணமாக இதுவரையில் நாட்டில் 50 மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெகிவளை கல்கிசை பொது மயான பகுதியில் சற்று முன்னர் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்பதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கம்பளை போதனா மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ஒருவரினால் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குறித்த மருத்துவரை இன்று கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக குருத்துவத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குருந்துவத்த நகரில் பால் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வரும் பெண்ணொருவர் கம்பளை மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் தாக்கப்பட்ட நிலையில் குருந்துவத்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் சந்தேகத்துக்குரிய மருத்துவரின் மனைவி, மாமியார் மற்றும் மகள் ஆகியோரும் ஈடுபட்டுள்ளமை காணொலி ஆதாரங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சந்தேகத்துக்குரிய மருத்துவர் இதற்கு முன்னர் குருந்துவத்த மருத்துவமனையில் பதில் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய நிலையிலும் அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த நிரந்தர பொறுப்பதிகாரி மருத்துவருடன் ஏற்பட்ட தொழில்முறை முரண்பாடு காரணமாகவே அவர் கம்பளைக்கு இடமாற்றம் பெற்று சென்றுள்ளார். அதன் பின்னரும் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவ சேவைகள் தொடர்பில் அவ்விரு மருத்துவர்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக பகைமை இருந்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கம்பளையிலிருந்து வாகனத்தில் விரைந்து வந்த அந்த சந்தேக நபர்களான மருத்துவர் தனது குடும்பத்தினருடன் இணைந்து கடையில் இருந்த பெண்ணுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். சம்பவத்தின் போதே குறித்த பெண் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் குறித்து குருந்துவத்த காவல்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கட்டாரில் ஹெட்டன் மடவளை மற்றும் பழனறுவை சேர்ந்த மூவர் திடீர் சுகையினம் காரணமாக கட்டாரில் மரணமடைந்துள்ளனர். கண்டி மடவளை பிரதேசத்தை சேர்ந்த முகமஸ் அன்சார் முகமது தாஹிர் வயது 35, ஹெட்டன் பகுதியைச் சேர்ந்த ஜோகனேஸ்வரன் கணபதி ராமேஸ்வரன் 35 மற்றும் பழனறுவை கட்டுவன்வில மௌலவி அல்ஹாபில் முனீர் உஷானார் 28 வயது ஆகியோர் இவ்வாறு மரணமடைந்துள்ளனர். சில உயர் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறும்போது அந்த இடத்துக்கு சென்று நீங்களும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய நிலை வரும் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்கும் அதிகாரிகளுக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் அவர்கள் தொடர்ந்தும் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். கேகாலை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டில் பல உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றனர். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலங்களை வழங்கும் அதிகாரிகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டு வருகின்றது. சில அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறும் இடங்களில் வைத்தே நீங்களும் உயிரை மாய்த்துக் கொள்ள நிலை ஏற்படும் என்று அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானவர்களும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். இது குறித்து முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மக்கள் ஆணையை மீறி மக்களை நசுக்கி அடக்குமுறைகள் மூலம் ஆட்சியை தொடரலாம் என நினைத்தால் அது தவறான எண்ணமாகும். இதற்கு எதிராக நாங்கள் அணிதிரள்வோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.